ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செல்ஃபி புள்ள தொடருக்குள்ள போயிடலாம் வாங்க. ஏஞ்சலின் அப்பா ரொம்ப நேரமா யாரோ கதவை தட்டுறாங்கன்னு வர்றாரு. யாரு? யார்ப்பா? யாரு? சார். சார்? யார் நீ? பார்த்தா வெளியூர் மாதிரி இருக்க. ஆமாங்க சார். என்னங்க சார் இது? இந்த ஊரில் யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரி கேட்குறீங்க. என்ன விஷயம் சார்? உள்ளே போய் பேசலாம் சார். இல்லை வேண்டாம். என்ன விஷயமோ இங்கே நின்று பேசு. ஓகே சார். சார் வந்து சார் இந்த ஊரை சுற்றி பார்த்தேன் சார். நல்லா இருந்திருக்குமே எங்கள் ஊர். சூப்பர் சார். ஊருக்கு என்ன சார், பியூட்டிஃபுல் சார். அதை விட சார் உங்கள் இடம் ரொம்ப சூப்பர் சார். ஓ, இதை சொல்லத்தேன் வந்தியா? சரி சரி, கிளம்பு. எனக்கு வேலை இருக்குது நிறைய. டேய், ஜவு மிட்டாய் மாதிரி இழுக்காமல் விஷயத்தை நேர சொல்லுடா. நீங்கள் சும்மா இருங்க ஓனர் சார். யார்ப்பா ஓனரு? நீ நானும் தான் இருக்கோம், ஒருத்தரையும் காணாமே. சார். ஓ, இயர்ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க சார். என் ஓனர் சாருக்கு சார் என் மேலே டவுட்டு சார். அதான் அவர் டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கே போனாலும் நான் பிஸ்னஸ் பேசும்போது லைவாக ஃபோனில் பேசி ஆன்லேயே வச்சுருவேன் சார். சரி, அது உங்கள் பிரச்சனை. நீ ஓனர்கிட்டே பேசிக்கிட்டு நான் போகிறேன். சார் வாங்க சார். நீங்களும் ஓனர் தான் சார். உங்கள் இடத்துக்கு நீங்கள் தானே ஓனரு. சார், உங்கள் இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார். எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து என் ஓனருக்கு அனுப்பிடுவேன் சார். நான் யார்கிட்டையும் கொடுக்குறேன்னு சொல்லலையேப்பா. அது என்னன்னு தெரியுமா? தெரியும் சார். சோறு போடுற பூமி இல்லை சாமி. தெரிஞ்சுக்கிட்டே கேட்குற? எங்கள் ஊர் தண்ணி தெரியுமா உனக்கு? குடிச்சு பார்த்துருக்கியா? கொடுங்க சார், ஒரு டம்ளர் கொடுங்க சார். இந்த கிராமத்தில் எல்லார்ட்டையும் பேசி நான் வறண்டு போச்சு. ஓ, எல்லார்கிட்டையுமே கேட்டிருப்பேன். தண்ணியும் கொடுக்க மாட்டாங்க, இடமும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என்னை மாதிரி நிற்க வச்சு பேசியிருக்க மாட்டாங்க. ஆமாங்க சார், அது என்னமோ உண்மைதான் சார். நான் வறண்டு போச்சு சார். எல்லார்ட்டையும் பேசி ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க, ஒரு சொட்டு கூட தரமாட்டேன் உனக்கு. நிற்க வச்சு பேசுனது ஏன் தப்பு? எவ்வாறு அந்த தண்ணி தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். வா, சூப்பர் சார். சொல்லும்போதே அருமையாக இருக்குது சார். சார், அதனால் நீ கிளம்பு. இருங்க சார். சார், நான் பேசி முடிக்கிறேன் சார். அப்புறம் உங்கள் விருப்பம் சார். அதுக்கு மேலே நான் என்ன சார் பண்ண முடியும்? உன் பேர் என்ன? என் பேர் சார் ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு நேர்ந்துக்கிட்டு. ஓ, பிச்சமுத்தா சார். எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? டேய், அவன் கேட்குறது உன் பேரை, உன் அப்பன் பேரை இல்லை சார். ஓ, உன் பேர் காத்தவராயனா சார்? எப்படி சார்? பிள்ளரிக்குது சார். சூப்பர் சார், அருமையாக சொல்லிட்டீங்க சார். ஏதோ இருக்கு சார் உங்ககிட்ட. நம்ம அப்பா பேர் பிச்சமுத்துங்கிறது நம்ம ஓனர் சார்கிட்ட ஹெட்செட்டில் பேசிக்கிட்டு இருக்கோம். வெளியில் கேட்க வாய்ப்பே இல்லையே. அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? என்ன முணுமுணுக்கிற? இல்லை சார். எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? பிச்சமுத்து மையம் பேர் காத்தவராயனாத்தான் இருக்கும். காத்தவராயின்னு பேரை வச்சுக்கிட்டு சார் காத்தவராயன் பேருக்கும் பிஸ்னஸ்க்கு என்ன சார் சம்பந்தம்? டேய், அவன் என்ன சொல்கிறான் தெரியுமாடா? காத்தவராயன் பேர் காக்க வேண்டியவனே நோட்டமிட்டு விலைக்கு கேட்குறியாடான்னு கேட்குறேன். ஓனர் சார் சும்மாரிங்க சார். நீங்கள் வேறு எடுத்து கொடுத்துக்கிட்டு. எனக்கு தெரியுது சார். சார் இருங்க சார். இல்லைப்பா, எனக்கு வேலை இருக்குது, நீ கிளம்பு. சார், நீங்கள் தண்ணியும் தர வேணாம், உள்ளே உட்காந்தும் பேச வேணாம். கொஞ்சம் பேசிடுறேன் சார். கொடுக்குறதும் கொடுக்காதவங்க இருப்போம் சார். டவர் கட்டினோம்னா ஏன் சார் இந்த ஆந்தவேர்னு கத்தவே வேணாம் சார். சூப்பராக டவர் கிடைக்கும் சார். இந்த ஃபோனுக்கு கிடைக்கிற டவரே போதும். என்னங்க சார், இந்த காலத்தில் பழைய நோக்கியா பட்டன் டப்பா போன வச்சுக்கிட்டு. எஸ் சார், இதுக்கு பின்னாடி எவ்வளோ மாடல் வந்துட்டு போயிடுச்சு சார். என்னைய பாருங்கள் சார், என் ஃபோனை பார்த்தீங்களா? ஆப்பிள் ஃபோன்
அது இருந்துட்டு போகுது. என் ஃபோனையே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய் நீ பேசுறது எனக்கே கோபம் வருதுடா. முதல் கண்டுபிடிப்பு தாண்டா அடுத்தடுத்த பெரிய கண்டுபிடிப்புக்கு முன் உதாரணமாக இருக்கு. உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். நீங்கள் சும்மா இருங்க ஓனர் சார். அது இருக்கட்டும் சார். சார், இந்த பிச்சமுத்துங்கிற பேர் பிடிக்கல சார். எங்கள் அப்பா இதானே இருந்துக்கிட்டு வச்சாங்க போல். எங்கள் அப்பாவுக்கு காத்தவராயன் ரெண்டுமே நான் வேணான்னு விட்டுட்டேன் சார். நீங்கள் தான் சார் கண்டுபிடிச்சிருக்கீங்க. எங்கே போனாலும் PM பிரேம்குமார் அப்படின்னு சொல்லிடுவோம் சார். நல்லா இருக்கா சார்? PM பிச்சமுத்தை PM சுருக்கி வச்சுட்டு காத்தவராயனை தூக்கிட்டு பிரேம்குமார்னு வச்சுட்டேன். இருக்கட்டும். எங்கள் அம்மா அப்பாவும் தான் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் நேர்ந்துக்கிட்டு, சார் உங்கள் பேரும் பிச்சமுத்தா சார்? நேர்ந்துக்கிட்டு பேர் வச்சா பிச்சமுத்துன்னு தான் வைப்பாங்களா? எதுக்கு தேவையில்லாமல் அவங்ககிட்ட பேசிக்கிட்டுனா? சார் இந்த டவரை கட்டுவீங்க, பசுமையாக இருக்கிறதுக்கு காரணமே பறவைகள், குருவிகள், அதையும் சேர்த்து கொண்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க சார். இல்லைங்க சார், அது சார், அது இருக்கட்டும் சார். ஏன் சார் கஷ்டப்பட்டுக்கிட்டு விவசாயம் பண்ணுறீங்க? விளையிற எல்லாமே கடையில் கிடைக்கிது சார். ஈஸியாக வாங்கிட்டு சமைச்சு சாப்பிட்டோமான்னு இல்லாமல் நாங்கள் சொன்னோமா அவங்ககிட்ட கஷ்டப்படுறோம்னு? கஷ்டம் இல்லாமல் எதுவும் கிடைச்சிருமா? அது சரிதான் சார். வானம் பார்த்த பூமியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் ஊரில் தண்ணியும் தேவாமல் தான் எப்படி சார் கொடுப்பீங்க? சரிங்க சார், சொல்லுங்கள் சார். கடைசியாக சொல்கிறேன், எவ்வளோன்னு சொல்லுங்கள் சார். எத்தனை கோடி தருவேன்? என்ன சார் விளையாடுறீங்க? எத்தனை கோடியா? கிராமத்தில் எவ்வளோ விலைக்கு போகணும் உங்களுக்கே தெரியும். அதை விட 5-10 கூட கேளுங்க, என் ஓனர் சார்கிட்ட பேசி வாங்கி தரேன். அதை விட்டு எத்தனை கோடின்னு கேட்குறீங்களா சார்? தெருக்கோடியில் நிற்க வச்சுக்கிட்டு எத்தனை கோடினா வந்து பேசு. டேய் அவனுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, தாண்டாம இப்படி பேசுகிறான். அது தெரியுது ஓனர் சார். நீங்கள் வேற நாய்படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். பிஸ்னஸ்க்கு பேசிக்கிட்டு வேலையை தூக்கிடுவேன், அது இதுன்னு பேசிக்கிட்டு. சரி இங்கே நின்று முணுமுணுக்காத, கிளம்புனி சார். சார் ஒரு நியாயமாக பேசுங்க சார். அதை விட்டுட்டு எத்தனை கோடின்னு பேசாமல் லேண்ட் பிஸ்னஸ்க்கு வந்துடுங்க சார். இங்கே பாரு, நீ நின்றுக்கிட்டு ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு இருக்க. அந்த பிரேமை எடுத்து என் வீட்டு சுவத்தை ஆணியில் தொங்க விட்டு அந்த குமாரை அந்த பிரேம்குள்ளே வச்சிருவேன். கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு பேசுனீன்னா அதான் நடக்கும். போய் வேற ஊரை பாரு அப்படின்ட்டு ஏஞ்சலின் அப்பா கேட்டை சாத்திட்டு உள்ளே போகிறாங்க. இவங்க வீடு பார்த்திங்கன்னா பெரிய இடம். வீட்டை சுற்றிலும் சென்டரில் உங்கள் வீடு இருக்குது. ஆடு, மாடு, கோழி, பறவைன்னு எல்லாமே இவங்க விவசாயங்கிறதுனால ரொம்ப எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு வராங்க. வீட்டு என்ட்ரன்ஸில் ஏஞ்சலினா அப்பா நிற்கையில் ஏஞ்சலினாவும் அவங்க அம்மாவும் ரொம்ப நேரமாக வெளியில் நின்றுட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே போய் வேலையை முடிச்சுட்டு திருப்பி வெளியில் வராங்க. வரும்போது அவங்க அப்பாவை பார்த்துட்டு அம்மாவும் பொண்ணும் என்ன அம்மா பொண்ணு ஒரே சிரிப்பு. அதுவும் இன்னைக்கு ஃபுல்லாக என்ன உன் பொண்ணு சலங்கை ஒளி சிரிப்பு சத்தமாக இருக்குது. ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்துச்சு அந்த சிரிப்பு. ஆமாங்க, இசையா வந்தால் தான் இந்த சிரிப்பு சத்தமே நம்ம வீட்டில் கேட்குதுங்க. அதுக்கப்புறம் அவள் சத்தம் இல்லாத புன்னகை தாங்க. சரி அப்படின்ட்டு ஏஞ்சலினா அப்பா பேசுகிறாங்க. இந்த ஏஞ்சலினாவும் அவங்க அம்மாவும் டப்பா ஃபோன் சொன்னதை நினச்சி கேட்டுட்டு நினச்சி சிரித்தாங்க. உள்ளே போய் வேலை பார்க்கையிலையும் சிரிச்சுட்டு தான் திரும்ப அவங்க அப்பா என்ட்ரன்ஸில் நுழையும் போது 2 பேரும் வந்தாங்க. ஏன்னா ஏஞ்சலினா ஏற்கனவே அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பா அந்த ஃபோனை பற்றி. அப்பா வச்சுருக்கதே பழைய நோக்கியா ஃபோன், பட்டன் ஃபோன்னு. ஆனால் டப்பா ஃபோன் சொல்லலை. அதை சொல்லாமல் இவன் பேசுகிறது கேட்டுட்டு அவங்க அப்பாவையும் பார்த்துட்டு
அவங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. வெளியில் அந்த பிரேம்குமார் ஓனர்கிட்ட பேசிக்கிட்டே நடக்கிறான். அந்த ஆளை பார்த்தீங்களா சார், பிச்சைக்காரனை விரட்டுற மாதிரி விரட்டுறாரு, வேற ஊரை பாருன்னு. உடனே ஏஞ்சலினா அப்பா, ஏய் நீ இன்னும் இந்த இடத்துல நிற்கிறியா? கிளம்பு கிளம்பு. கிளம்பிக்கிட்டு தான் சார் இருக்கேன். பார்த்தீங்களா ஓனர் சார், என்ன மிரட்டுறாரு. சரிடா, அப்படித்தான் இருப்பாங்க. நீ என்ன பண்ணுற, இந்த விசிட்டிங் கார்டை கொடுத்துருக்கலாம்ல. சரி, இப்போயாவது கொண்டு போய் இப்போ போய் கொடுத்தேன்னா அவ்வளோதான், அடிச்சே போட்டுருவாங்க சார். அந்த டோருக்கு இடையில போட்டுட்டு வாடா. சரிங்க ஓனர் சார். இங்கே பாருங்கள் ஓனர் சார், தேவையில்லாமல் எதுக்கு இங்கிட்ட என்னை அலைய விட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னுடைய நிலத்தை தரேன், டவரை கட்டுங்க சார், அதுக்கான ரேட்டை பேசுவோம். விசிட்டிங் கார்டை கதவுக்கு இடையில போட்டேன் சார். ஆமாம், அந்த வேலையை செஞ்சுடு. அதில் ஓ நம்பர் ஏன் நம்பர் இருக்குது, தேவைப்பட்டால் நம்மளை கூப்பிடுவேன், காசு தேவைன்னா கூப்பிடுவாங்க. சரிங்க சார், என் இடம் வானம் பார்த்த பூமியாக தான் இருக்குது சார், என்னால் விவசாயம்லாம் பண்ண முடியல. அது அப்புறம் பார்த்துக்குருவோம். உனக்கு லாரி நிறைய தண்ணி கொடுத்துருக்கேனடா, அவன்கிட்ட போய் தண்ணி கேட்குற? தண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னார்ல சார், நீங்கள் எனக்கு எல்லாமே நல்லா தான் செஞ்சுருக்கீங்க. இந்த பிரேம்குமார் ஓனர் ஒரு குட்டி யானையை கொடுத்துருக்காரு. இந்த குட்டி யானை ஃபுல்லாக தண்ணி சாப்பிட்டோன்னே குடிக்கிறதுக்கும் அப்புறம் வேறு யூஸ்க்கும் தண்ணி இருக்குது. ஃபுட்டு நிறையா கொடுத்துருக்காரு. அவன் பேசிக்கிட்டே போகிறான். இங்கே ஏஞ்சலினா அப்பா என்ன தனலட்சுமி, ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சுங்க, எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, ஆனால் கொஞ்சம் தான். ஏப்பா இவ்வளவு செஞ்சு வச்சுருக்கீங்க? அதுவும் இங்கே மேடம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா? ஏஞ்சலினா, எல்லாம் ரெடி பண்ணி வைமா, நாளைக்கு ஈவினிங் கொண்டு போய் உன்னை காலேஜில் விடுறேன், ஓகேயா? ஓகேங்கப்பா.